ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான முதல் ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து நியூசிலாந்து அணி தான் வந்து பேட் பிடிச்சாங்க. அந்த அணி வந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்குமே வந்து அடுத்தடுத்து விக்கெட்கள் வந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. நியூசிலாந்து அணி வந்து 157 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அந்த அணியில் அதிகபட்சமாக வந்து வில்லியம்சன், அந்த அணியோட கேப்டன் வந்து 64 ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு. மற்றபடி வந்து யாருமே வந்து சரியாக வந்து விளையாண்டுருக்க மாட்டாங்க. இதனால் 38 ஓவரில் 157க்கு வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா பந்து வீச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது முகமது ஷமி வந்து சூப்பராக பால் போட்டு 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. குல்தீப் யாதவ் 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. சஹால் வந்து 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. கேதர் ஜாதவ் வந்து 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. அடுத்து வந்து இந்திய அணி வந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. ஹிட்மேன் வந்து அதிரடி காட்டுவார் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த சமயத்தில் வந்து 11 ரன்ல அவுட் ஆகி ஏமாற்றம் அளிச்சிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் விராட் கோலி மற்றும் ஷிகர் தவான் 2 பேரும் வந்து நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா 45 ரன்கள் வந்து அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு. ஒரு அரை சதத்தை வந்து தவற விட்டுட்டாரு. இன்னொரு புறம் ஷிகர் தவான் வந்து அபாரமாக விளையாண்டிருப்பாரு. ஒரு நாள் போட்டியில் 5000 ரன்களை வந்து கடந்திருக்காரு. 103 பால் பிடிச்சி 75 ரன்கள் வந்து தவான் அடிச்சிருக்காரு. 6-4 வந்து அடிச்சிருக்காரு. அடுத்து அம்பத்தி ராயுடு பார்த்தீங்கன்னா 13 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மனாக வந்து இருக்காரு. போட்டி நடந்துட்டு இருந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய ஒளி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து போட்டியை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதன் பிறகு வந்து டிஎல்எஸ் மெத்தட் படி வந்து இந்திய அணி வந்து 156 ரன்கள் வந்து அடிச்சா போதும் அப்படின்னு வந்து இலக்கை வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. 34.5 ஓவரில் இந்தியா வந்து 156 ரன்கள் அடிச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. முதல் ஒரு நாள் போட்டியை வெற்றியோடு வந்து தொடங்கியிருக்காங்க. 1-0 அப்படிங்கிற கணக்கில் இந்திய அணி வந்து முன்னிலையில் வந்து இருக்காங்க. இந்தியாவுடைய வெற்றி தொடர் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா அணி வந்து நியூசிலாந்துக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்தாங்க. அதில் வந்து 3 ஒரு நாள் போட்டி வந்து நடந்துச்சு. அந்த 3 ஒரு நாள் போட்டியிலையுமே வந்து நியூசிலாந்து அணி தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக வந்து ஒயிட் வாஷ் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த அணியை. ஆனால் நியூசிலாந்து அணியுடைய வெற்றிக்கு வந்து இந்திய அணி வந்து முற்றுப்புள்ளி வச்சு முதல் ஒரு நாள் போட்டியில் வந்து ஜெயிச்சு சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய வெற்றி வந்து தொடருதா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.